அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புவியியல். புவியியல்ல பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படும். அறிவியல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே இதை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். சயின்ஸில் முதல் டாப்பிக்காக இருந்தாலும் புவியியல் பற்றிய ஒரு கருத்துக்கள் இருக்கணும், சரிங்களா? சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்ன கூற்றுக்கு இணங்க உலகம் இன்னும் இயங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த இயங்கி கொண்டே இருக்க இந்த உலகத்துடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காமல் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆராய்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் புவி. பூமி எப்படி உருவானது, புவி உருவாவதற்கான காரணங்கள் என்ன, அதில் உயிரினங்கள் வாழ்வதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது, சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஆறாவதுன்னு எடுத்துட்டோம்னா பேசிக்கில் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தகவலே பாருங்கள், பேரண்டத்தின் தோற்றம் பற்றி அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேரண்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஒட்டுமொத்த உலகம் நம்ம சொல்கிறோம், இந்த உலகம் எல்லா பிரபஞ்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்தது தான் பேரண்டம். பேரண்டம்ங்கிறது பல்வேறு அறிஞர்களுடைய கால கணிப்பின்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவருடைய கருத்துக்கள் முரண்பாடாக இருக்கும். ஒரு சிலருடைய கருத்துக்கள் உருவான விதத்தை சொன்னது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பேரண்டம்ங்கிறது எல்லாம் சேர்ந்த பிரபஞ்சம், மொத்த உலகம் எல்லாம் சேர்ந்தது பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். பேரண்டம்னா யூனிவர்ஸ், சரிங்களா? ஓகே, இந்த பேரண்ட தோற்றம் பற்றி அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நமக்கு தலைப்பே அதுதான். நமக்கு அதுல இருந்து ஒரு மார்க் எப்படியுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஒரு மார்க்குங்கிற இதை தாண்டி நமக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டுனா நல்லா இருக்கும்ல. இந்த பேரண்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, ஓகே. இந்த பேரண்டம் அப்படிங்கிறத முதல்ல யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றி அறிதல்ல முதல்ல ஒரு சிலருடைய கோட்பாடுகள் இருக்கு. அகத்திரல் கோட்பாடு, அந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு அறிஞர்களும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா பெரும்பாலும் ஏற்றுக்கொண்ட ஒரு கோட்பாடு இருக்கு பேரண்டத்துக்கு, பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடு. பெருவெடிப்பு கோட்பாடை வச்சு இந்த பேரண்டம் உருவானது. பெருவெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி, சரிங்களா? இதன் அடிப்படையில தான் இந்த பேரண்டம் உருவாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அதன் அடிப்படை, அவங்க சொன்ன அந்த கோர்ஸின் அடிப்படையில் பிக் பேங் தியரியை தான் எடுத்து முன்வைக்கிறோம். இந்த பிக் பேங் தியரியில் ஒரு கருவியை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு கருவி வச்சுருக்காங்க. அந்த கருவி செயல்படக்கூடிய விதத்தின் அடிப்படையில் பேரண்டம் உருவாகுவதற்கு இவ்வளோ வருஷங்கள் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கணிப்பு, சரிங்களா? அந்த கருவியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். LHC அப்படிங்கிற ஒரு கருவி பேரண்டம் பற்றிய கோட்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பிக் பேங் தியரி உருவான விதம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்த கருவி தான் LHC. இந்த பேரண்டம் பற்றி பல அறிஞர்கள் சொன்னாலும் நமக்கு ஒரு சில அறிஞர்கள் தான் அதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1927 பெல்ஜியத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் அபே ஜார்ஜ் லே மேட்ரே அப்படின்னு ஒரு அறிஞர், அவர் தான் முதல்ல ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. பேரண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல எடுத்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால நம்ம அவரை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த பிக் பேங் தியரிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடித்தளம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர் யாருன்னா நம்ம அபே ஜார்ஜ் லே மேட்ரே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வாராரு. அவருடைய அடிப்படையை பார்க்கும்போது அது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்றாங்க. அடுத்து யார் வந்தாங்கன்னா எட்வின் ஹப்பிள். இந்த எட்வின் ஹப்பிள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரண்டம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. அது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர உண்மைதான் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் சயின்டிஸ்ட் எல்லாருமே ப்ரூவ் பண்றாங்க. பேரண்டம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறாங்க. இதனால என்ன நடக்கலாம்? இப்போ பேரண்டம் விரிவடைந்து கொண்டே செல்லுவதனால் அந்த பேரண்டம், விண்மீன் மண்டலங்கள் எல்லாத்துக்குள்ள ஈர்ப்பு விசை வந்து குறைஞ்சிரும். அப்போ ஈர்ப்பு விசை குறைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் உலகம் முழுவதும் ஒரே நிலைமைக்கு வந்துடும். ஒருங்கிணைக்கப்பட்டதான் பழைய நிலைமைக்கு போயிடும்.
இந்த பேரண்டம் உருவாவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு. அப்ப இந்த கோட்பாடை முத எடுத்து வச்சு இந்த பேரண்டம் பிக் பேங் தியரியின் அடிப்படையில பேரண்டம் எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா 15 பில்லியன். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டேட்டால சொல்லக்கூடியது. இதுலயுமே பலர் முரண்படுறாங்க. இந்த பில்லியன்ல கொஞ்சம் 13.7 பில்லியன், 14 பில்லியன், 12.5 பில்லியன் ஒவ்வொரு அறிஞரும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் ஒரு பெரும்பான்மையானவர் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில 15 பில்லியன் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பெருவெடிப்பு கோட்பாடு ஏற்பட்டது. இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டின் அடிப்படையில தான் நமக்கு எது உருவாகிருக்கு? இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பேரண்டம் உருவாச்சு. அது உருவாகும் போது ஒரு பெரிய பெரு வெடிப்புன்னு சொல்றோம். அப்ப வெடிச்சு சிதறும் போது பல கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்களும், பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களும், பல கோடிக்கணக்கான கோள்களும், பல மில்லியன் கணக்கான கோள்களும் உருவானது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க வாழ்றோம் அப்படின்னா, நம்ம எங்க இருக்கோமோ அந்த ஊரை சொல்லணும்னா அந்த ஊரை சொல்லுவோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை சொல்லுவோம். அந்த நகரம் எந்த மாவட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். எந்த மாவட்டத்திலிருந்து எந்த மாநிலம் சொல்லுவோம். அது எந்த மாநிலம்ங்கிறது எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எந்த நாடுங்கிறது எந்த கண்டத்துக்குள்ள இருக்கு. இப்போ எந்த கண்டம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு மொத்தமா நம்ம கொண்டு வரோம். பார்த்தீங்களா? இந்த உலகம் தான் மொத்தமா சொல்றது பேரண்டம். புரிஞ்சுச்சா? நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது பேரண்டத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இப்போ பேரண்டத்தை மீஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. இது ஒரு வாதம். இதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகே, அடுத்து இந்த 2 அறிஞருமே நோட் பண்ணி வச்சுக்காங்க. நமக்கு பாயிண்ட்ஸ்ல தேவைப்படும். பேரண்டம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்வின் ஹப்பிள். சரிங்களா? அடுத்து அபே சார்ஜ் லெமேட்ரே. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புவியியல்ல இந்த மாதிரி அறிஞர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்றோம். பாத்தீங்களா? இதன் அடிப்படையில புவியியலுக்கு ஒரு பேர் இருக்கு. நம்ம பொதுவாக ஜியாகிரபியா புவியியல்னு சொல்லி படிச்சிடறோம். ஆனா புவியியலுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. என்ன மதிப்புன்னு பாத்தீங்கன்னா, அறிவியல்களின் தாய் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா புவிதான். சரிங்களா? அறிவியல்களின் தாய், அறிவியல்களின் தாய் பார்த்துக்காங்க. ஒரு அம்மா தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது தான் தெரியும். எல்லாத்துக்கும் எல்லாமே உருவாக்குறது அப்புறம் அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்ஸ் அறிவியல் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா எது இருக்க போய் உருவாகிருக்கு? இந்த புவி இருக்க போய் உருவாகி. அதான் அறிவியல்களின் தாய் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், புவியியலின் தந்தை யார்? இந்த புவியியல்ங்கிற சொல்ல முத கண்டுபிடிச்சு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்ததுனால புவியியலின் தந்தை என்று எரஸ்டோதானசிஸ் அப்படிங்கிறவரை நம்ம அழைக்கிறோம். புவியியலின் தந்தை எரஸ்டோதானசிஸ். ஓகே, இந்த 2 விஷயம் நான் வச்சுக்காங்க. புவியியல், அறிவியலின் தாய் புவியியல் சொல்றோம். அதே மாதிரி புவியியலின் தந்தை யாருன்னு சொன்னா எரஸ்டோதானசிஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பேரண்டத்துடைய பல கோட்பாடுகள் இருக்கு. நம்ம ஒரு கோட்பாடு மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. அந்த கோட்பாடு தான் பிக் பேங் தியரி அப்படிங்கிறத சொன்னோம், பெருவெடிப்பு கோட்பாடு. ஓகே, இதை பார்த்துக்காங்க. இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் சேர்ந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அண்டம், பேரண்டம், அதுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? அடங்குறோம். அதுக்கு முன்னாடி அண்டம் இருக்கும், அடுத்து சூரிய குடும்பம் இருக்கு, பூமி, நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம், தெரு, வீடு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வர வந்துருச்சு. அப்ப எல்லாம் சேர்ந்தது பேரண்டம், யூனிவர்ஸ். அது இல்லாம எதுவுமே இல்லை. அதனால அது தெரியுது, நமக்கு நல்லது. ஓகே, அடுத்தது ஓகே பாருங்க, நம்ம பார்த்த அந்த அந்த விஷயம் தான் இருக்கும். பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு ஏற்பட்டதின் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம், யூனிவர்ஸ் என்று அழைத்தனர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? பிரபஞ்சம், காஸ்மோஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. பேரண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? பிரபஞ்சம், காஸ்மோஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்கள் காண்கின்ற விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிக பெரியதாக இருப்பினும் சிறியதாக தோன்றுகின்றன. நம்ம இரவு நேரத்துல வானத்துல பாக்குறோம் பாத்தீங்களா? பகல் நேரத்துல விண்மீன்கள் தெரியாது. காரணம் சூரியனுடைய வெளிச்சம், ஒளி அதை எல்லாத்தையுமே மறைச்சிடும், தெரியாது. இரவு நேரத்தில் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும்.
சின்ன சின்ன ஒளி புள்ளிகளாக தெரியும், மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இதை தான் நம்ம நட்சத்திரம் சொல்லுவோம், அதை விண்மீன் சொல்றாங்க. இந்த விண்மீன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, அது சின்ன அமைப்பு சின்னதாக இருக்கிறதுனால தான் சிறுசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறு. அது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால தான் அது எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியக்கூடிய மிகச்சிறிய ஒளிப்புள்ளி மாதிரி தெரியுது. பக்கத்துல போனோம்னா ரொம்ப பெருசு. சரிங்களா? அதுதான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அடுத்த பேரண்டம் பற்றிய படிப்புக்கு காஸ்மாலஜி. பேரண்டம் பற்றிய படிப்புக்கு காஸ்மாலஜி. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த 2 விஷயமும் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து இங்க வாங்க. இந்த இதுல இருந்து நம்ம தந்தையை பார்த்துட்டோமா? அடுத்து ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. இந்த பேரண்டம் உருவானதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில கோட்பாடுகளை கொண்டு வந்து வச்சாங்க. அதை பேசிக்கா நம்ம பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதன் அடிப்படையில ஒரு 3 பேர் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து தாலமி, அடுத்து கோபர் நிக்கோலஸ், அதுக்கப்புறம் கெப்லர். இந்த 3 அறிவியல் அறிஞர்கள் நமக்கு இந்த புவியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எதனால ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்றேன். இந்த தாலமி வந்து ஒரு கோட்பாடை சொல்லியிருப்பாரு. அவருடைய காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல, கிபி 2ஆம் நூற்றாண்டு பொறுத்தல அவருடைய காலத்தின் அடிப்படையில இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கோட்பாடை கொண்டு வந்து வைக்கிறார். தாலமி முதல்ல ஒரு கோட்பாடை வைக்கிறார். அவருடைய கோட்பாடு என்னதுன்னா, புவி மைய மாதிரி. இந்த பேரண்டம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பேரண்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மையமா புவி இருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை சொன்னாரு. புவி மைய மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் கோபர் நிக்கோலஸ் இவர் சொன்னது வந்து சூரிய மைய மாதிரி. சரிங்களா? 2 பேரும் 2 கோட்பாடு கொண்டு வந்திருக்காங்க. தாலமி வந்து புவி மைய மாதிரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கோபர் நிக்கோலஸ் சூரிய மைய மாதிரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த கெப்லர்னு ஒருத்தர் 3வது ஒரு நபர் வரார். இவங்க 2 பேர்ல இருந்து இவர் கொஞ்சம் விஷயங்களை மாறுபடுறார். இவர் சொன்ன இந்த தாலமி சொன்ன புவி மைய மாதிரி ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த புவியை ஒரு குவியமாக கொண்டு எல்லா பொருட்களும் சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லாமே புவியை ஒரு மையமாக வைத்து வட்ட வடிவில் சுற்றி வருகின்றன அப்படின்னு சொன்னவர் தாலமி. சரிங்களா? ஓகே, அடுத்து கோபர் நிக்கோலஸ் என்ன சொன்னார்னா, சூரிய மைய மாதிரி. அப்ப சென்டர்ல யார் இருப்பா? சூரியன் இருப்பார். சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் அனைத்தும் வட்ட வடிவில் சுற்றுகின்றன. 2 பேருமே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவு. மையம் வந்து ஒன்று புவி, இன்னொன்று சூரியன் சொன்னாங்க. கெப்லர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இது வட்ட வடிவம் கிடையாது, நீள் வட்ட வடிவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது போக இவர் ஏற்றுக்கொண்டது சூரிய மைய கோட்பாடு. கெப்லர் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியன் தான் மையமா இருக்கு, சூரியனை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றன. ஆனால் எப்படி சுற்றி வருகின்றன? நீள்வட்ட வடிவில் சுற்றி வருகின்றன. சரிங்களா? இந்த கோட்பாடு. இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்காங்க. இவர் ஒரு 3 தியரியும் சொல்லியிருப்பார். சுற்றுக்காலங்களுக்கான விதி, பரப்பு விதி அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த நீள்வட்ட வடிவத்தை விளக்கியிருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்துக்கணும், இது இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. அடுத்தது நம்ம அந்த பேரண்டம் சொல்றோம் பார்த்தீங்களா? பேரண்டம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும்? பொதுவா பேரண்டம் எல்லாமே சேர்ந்ததுதான் பேரண்டம் சொல்றோம். அடுத்து அண்டம், அதாவது பல கோடிக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்தா பேரண்டம். அண்டத்துல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பால்வெளி அண்டம் சொல்லுவோம். பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. எல்லா அண்டங்கள்லயுமே மக்கள் வாழ்றாங்களா? அங்க பூமி இருக்கா? இங்க நம்ம பூமி வசிக்கிற மாதிரி இதே மாதிரி பல்வேறு பூமிகள் காணப்படுது, பிரபஞ்சத்துல இருக்கிறாங்க. அங்க சாத்தியக்கூறுகளை மக்கள் இருக்கிறாங்களாங்கிற ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டம், பால்வெளி அண்டம் அப்படிங்கிற ஒரு அண்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த பால்வெளி அண்டத்துல தான் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இந்த பால்வெளி அண்டம், இந்த பேரண்டம் உருவானதுக்கு அப்புறம், பேரண்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 15 பில்லியன் ஆண்டுக்கு முன் உருவானதுதான் பேரண்டம். இந்த பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாச்சு. இந்த பெருவெடிப்பு கோட்பாடு 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டுக்கு பின்பு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதுதான் பால்வெளி அண்டம். இதுதான் மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. மில்கி வே
கேலக்சி. சரிங்களா, மில்கி வே கேலக்சி. ஓகே, பால்வெளி அண்டம். இத பெருவெடிப்பு கோட்பாடு நடைபெற்று 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து ஒரு அண்டம் உருவாகிருக்கு, பால்வெளி அண்டம். அதுக்கு அப்புறமா இந்த சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா உடனே உருவாகல, அது உருவாகுவதற்கும் காலம் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் ஆண்டுகள் கழித்து உருவானது சூரிய குடும்பம். ஓகே, சூரிய குடும்பம் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன தேவை? சூரியன், இவரை சார்ந்து கோள்கள் கொஞ்சம் பேர் அவரை வட்டம் அடித்து சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. சூரியனை சார்ந்து இயங்கு கொண்டு இருக்கிறனால அதை பேர் சூரிய குடும்பம் சொல்றோம். சூரிய குடும்பம்னா என்னன்னா சோலார் சிஸ்டம். சரிங்களா? ஓகே, சூரிய குடும்பத்துல சூரியன், இதை தவிர்த்து 8 கோள்கள் இருக்காங்க. கோள்கள் மட்டும் கிடையாது, இதை இருக்க இப்ப நம்ம இந்த 6th புத்தகத்துல பார்ப்போம். இதுல பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, பேரண்டத்தின் தோற்றம் பற்றி அறிதல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோமா? பிக் பேங் தியரியை வச்சு நம்ம சொல்லிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு? சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண்பொருட்களின் வேறுபாடுகளை அறிதல். சரிங்களா? ஏன்னா விண்பொருட்கள்ங்கிறது வானத்துல காணப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும் விண்பொருட்கள் அப்படிங்கிறத சொல்றோம். புரியுதா? சூரிய குடும்பத்துல சூரியன் இருக்காங்க, சூரியனை தாண்டி அதிகம் பேர் இருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, கோள்கள் இருக்கு, சிறுகோள்கள் இருக்கு, குள்ளக்கோள் இருக்கு, அப்புறம் வால் நட்சத்திரங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு விண் பொருட்கள் வானத்துல விண்வெளியில காணப்படுகிறது. சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண்பொருட்களின் வேறுபாடுகளை அறிதல். அடுத்து புவியின் இயக்கங்களை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் புரிந்து கொள்ளல். புவி எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அது நம்ம புவி மாதிரி அப்படின்னு ஒரு டாபிக் வச்சு நம்ம பார்த்துடலாம். புவியின் கோலங்களையும் அவற்றிற்கு இடையான தொடர்பினையும் கற்றல். சரிங்களா? அது புவியினுடைய கோலங்கள், புவியில என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத புவிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப இதுல என்ன பார்க்கலாம்னா, இதுதான் சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண்பொருட்கள். அதுல நம்ம பார்க்கக்கூடியதுல முக்கியமானது என்னதுன்னா இந்த 8 கோள்கள், சூரியன் மற்றும் அதை தவிர்த்து 8 கோள்கள் இருக்கு. சூரியனை நீள்வட்ட பாதையில மொத்தமா சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுல நம்ம நோட்ஸ்னா இதுதான் 15 பில்லியன், அடுத்து 5 பில்லியன். ஓகே, அடுத்து இந்த பால்வெளி அண்டம் இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி இப்போ இன்னொரு அண்டம் இருக்கு பக்கத்துல, பல்வேறு அண்டங்கள் இருக்கு. இந்த பால்வெளி அண்டம் பக்கத்துல எந்த அண்டம் இருக்கு? பால்வெளி அண்டம்னா நம்ம வாழக்கூடியது நம்ம பால்வெளி அண்டத்துக்குள்ளதான், அந்த அண்டத்தை சார்ந்துதான் நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம் புவி அப்படிங்கிறது. அப்ப பால்வெளி அண்டத்துக்கு அருகில் உள்ள விண்மீன் மண்டலம், விண்மீன் திரள் மண்டலம், பால்வெளி அண்டம் மாதிரி இன்னொரு அண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரோமெடா. ஆண்ட்ரோமெடா. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கணும். பால்வெளி நம்ம விண்மீன் மண்டலத்துக்கு அருகில் உள்ள விண்மீன் மண்டலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரோமெடா. ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்து வந்து சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல சூரியன், சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம், அதுதான் விண்மீன் அல்லது நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? நம்ம இதுல இந்த சூரியன், இந்த 8 கோள்கள் எப்படி செயல்படுகிறது ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு, அடுத்து புவி மாதிரி, புவியை மட்டும் தனிப்பட்ட முறையில புவி மாதிரி எல்லாமே பார்க்கணும். அச்சக்கோடு தீர்க்கக்கோடு அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல இந்த 8 கோள்களை பார்க்க போறோம். சரிங்களா? சூரிய குடும்பத்துல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். எல்லா கோள்களும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை இயங்கு கொண்டிருக்கின்றன. எல்லா கோள்களும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் இயங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம வந்து சூரியனை சுத்தி வரோம் எல்லாருமே. சரிங்களா? புவி வந்து சூரியனை சுத்தி வருகிறது. இந்த புவி சூரியனை சுத்தி வருவதை போல விண்மீன் திரள் மண்டலத்தை, இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருக்குல்ல, அத சூரியன் சுத்தி வருகிறது. புவி சூரியனை சுத்துது, சூரிய மைய கோட்பாட்டின் அடிப்படையில் புவி சூரியனை சுற்றி வருகிறது. இதே கான்செப்டின் அடிப்படையில் சூரியனுக்கு ஒரு ஈர்ப்பு விசை வேணும். யாரெல்லாம் சுத்தி வராங்களோ அவங்களுக்குள்ளதான் அந்த ஈர்ப்பு விசை இருக்கும். அதன் அடிப்படையில சூரியன் பால்வெளி அண்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த விண்மீன் திரள் மண்டலத்தை ஒரு முறை சுத்தி வருவதற்கு 250 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது. நம்ம ஒரு டைம் சுத்தி வர்றதுக்கு 365 நாள், ஒரு வருஷம் ஆகுது.
ஆனால் சூரியன் அந்த விண்மீன் திரள் மண்டலத்தை சுற்றுறதுக்கு மட்டும் எவ்வளோ நாள் ஆகுது? 250 பில்லியன் ஆண்டுகள். சரிங்களா? இது ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிக்காங்க. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ சூரிய குடும்பத்தில் சூரியன் பார்க்க போகிறோம். இந்த 8 கோள்கள் பார்க்க போகிறோம். 8 கோள்களே நம்ம வரிசையாக தான் இருக்குது, அடுத்தடுத்த கோள்களாக இருக்குது. நம்ம அதில் ஒவ்வொரு கோள்களாக என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு கோள்களில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? போட்டித் தேர்வை பொறுத்தளவு எந்த கோள்லனாலும் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால எதனாலும் கேட்கலாம். ஓகே, அதில் ஒவ்வொரு கோளாக பார்ப்போம். இப்போ முதல் கோள், சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கோள் எதுனா புதன். ஃபர்ஸ்ட், சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? இது ஒரு மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ அந்த கோள் பேர் என்னது? புதன். இந்த ஒரு சில பொதுவாக பூமியை தவிர மீதி எல்லா கோள்களுக்கும் இருக்கக்கூடிய பெயர்களுக்கு லத்தீன் கிரேக்க பெயர்களில் அழைக்கப்படும். ஆனால் பூமிக்கு மட்டும் அந்த பெயர் கிடையாது. புவி, எர்த் அப்படின்னு சொல்லி ஒரே இதாக சொல்கிறோம். மீதி இருக்க கோள்கள் அனைத்துக்குமே லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்கள் இருக்கு. அப்போ அதில் பார்க்கும்போது புதனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெர்க்குரி அப்படின்னு. சரிங்களா? புதனை வந்து என்ன சொல்கிறோன்னா மெர்க்குரி. மெர்க்குரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோள் எதுனா புதன் கோள். புதனுக்கு அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. புதன் ஃபர்ஸ்ட், அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடிய கோள். 2ஆவது இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி. இதை வந்து வீனஸ் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே கிரேக்க ரோமானிய பெயர்களில் அழைக்கப்படக்கூடியது. இந்த கிரேக்க கடவுள், தூதுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம அதையுமே காமிச்சோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோம். அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடிய கோள் யாரு? பூமி, புவி. சரிங்களா? புவியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எர்த். 4ஆவதா இருக்கக்கூடிய கோள் செவ்வாய். இதை வந்து மார்ஸ். ஒரு 4 கோள் சொல்லிட்டோமா? முதல்ல ஒரு 4 கோள். சரிங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்து ஒரு 4 கோள் இருக்கு. அது அடுத்து, இதுக்கு அடுத்து தொடர்ச்சி தான். நான் இங்க இது போடுறேன். இதுக்கு அடுத்த கோள் யாருன்னா வியாழன். இதுக்கு அடுத்த கோள் இருக்கிறது யாரு? வியாழன். செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கோள் வியாழன். இதை வந்து ஜூபிட்டர் அப்படின்னு. வியாழன் என்ன சொல்லுவோம்? ஜூபிட்டர். வியாழனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள் சனி. சனிக்கோளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேட்டன். சனிக்கோளை வந்து சேட்டன். சனிக்கோளுக்கு அப்புறம் தன்னுடைய அச்சில கிடைமட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாரு, யுரேனஸ். அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது நெப்டியூன். சரிங்களா? கடைசியில் இருக்கக்கூடிய கோள் நெப்டியூன். இந்த 8 கோளுக்கு அப்புறம் ஏதாவது கோள் இருக்கானா? இருந்துச்சு. இதுக்கு அடுத்த கோள் 9ஆவதா ஒரு கோள் இருந்துச்சு. அது கோள் அந்தஸ்துல இருந்து மாறுபட்டதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை குறுங்கோள்கள், குள்ளக்கோள்கள் லிஸ்ட்ல தள்ளி வச்சிட்டோம், தனியாக வச்சிட்டோம். அதுக்கு பேர் புளூட்டோ. 2006க்கு அப்புறம் புளூட்டோவை எதில் வச்சுட்டாங்கன்னா குள்ளக்கோள்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து அதை கொண்டு போய் வச்சிட்டோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வர 9 கோள் இருந்தது. இப்போ தற்போது இருக்கக்கூடிய கோள்களுடைய எண்ணிக்கை 8. இந்த 8 பத்தி எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கோள் பார்த்தீங்கன்னா புதன். இப்போ இந்த 8 கோள்கள்ல எந்த கோள் சூரியனுக்கு மிக அருகில் இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுவோம்? புதன் கோள் சொல்லிடுவோம். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது? இதுதான் என்னுடைய கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்? சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள்ல நம்ம என்ன நினைப்போம்? என்ன ஆன்சர் சொல்ல வாய்ப்புகள் இருக்கு? சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால புதன் வந்து வெப்பமா இருக்கும் கெஸ் பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஆனா அது தவறு. காரணம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வெப்பமான கோள். ரீசன் என்னன்னா, அந்த வெள்ளிக்கோளுடைய வளிமண்டலம் வந்து அடர்த்தியானது, ரொம்ப அடர்த்தியானது. அது அந்த சன்லைட், சூரிய ஒளியை வாங்கி வெளியே விடுறது ரொம்ப டயர்டு. அதனால வெள்ளிக்கோள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா வெப்பமாக தான் இருக்கும். அதனால சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் எதுன்னு கேட்டா நம்ம யாதான் சொல்லணும்? வெள்ளிக்கோளை ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அவ்வளவுதான். கம்பேரிஷன் தெரிஞ்சா போதும். கோள்கள்ல அதிகம் பண்புகள் இருக்கு ஒவ்வொரு கோளுக்கும். ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து அந்த கோள் என்ன சிறப்புல இருக்கு, அந்த கோளுக்கும் இந்த கோளுக்கும் வித்தியாசம் என்ன, இதை பார்த்தா கூட நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரி, அதுக்கு அந்த இதை நம்ம இந்த கோள்கள்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ சூரியன் ஒன்று சொன்னோம். சூரியனை வந்து விண்மீன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரையும் கோள்கள், பிளானட் அப்படின்னு சொல்றோம். அப்போ சூரியனுக்கும் கோளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? சூரியன்னா விண்மீன், ஸ்டார். சரிங்களா? அதுக்கும்
கோள்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. சூரியனை பொறுத்தளவு, இந்த விண்மீன்கள் பொறுத்தளவு, எந்த ஒரு விண்மீன் இருந்தாலும் தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பை பெற்று இருக்கும். அப்படி யாரெல்லாம் தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பை பெற்று இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம், விண்மீன் அப்படின்னு சொல்லிடலாம். சூரியன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, சூரியன் ஒரு விண்மீன் ஸ்டார்னு சொல்றாக்கு தானாக ஒளியை வெளியிடுறாரு. அவர் ஒளியை வெளியிடுறதுக்கு ஒரு சயின்ஸ் தான், அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில தான் அங்க ஒளி வந்து வெளியாகுது. வெப்பமாயி வெப்பம் ஒளியாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இங்க இவங்களை கோள்கள் சொல்றோம். அப்போ கோள்களுக்கு அந்த பண்பு இருக்குமானா கிடையாது, 100% கிடையாது. தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பு கோள்களுக்கு கிடையாது. இந்த கோள்களை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சில கோள்கள் இருக்கு. நம்ம சூரியனை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். சூரியனை ஒரு வட்ட வடிவில் சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கோம், ஒரு குவியமாக கொண்டு. கோள்கள் அனைவரும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோள்களை ஒரு சிலர் சார்ந்து சுத்துறாங்க, அவங்களுக்கு பேர் துணைக்கோள் சொல்லுவோம், சேட்டலைட். சரிங்களா? அப்போ விண்மீன், கோள், துணைக்கோள், 3 பண்பு இருக்கு. துணைக்கோளுக்கும் ஒளியை தானாக வெளியிடக்கூடிய பண்பு இருக்குமானா கிடையாது. நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பு உண்டு. சரி, எதனால இப்ப இந்த இடத்துல இதை பார்த்தோம்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 கோளுக்கும் துணைக்கோள் கிடையாது. துணைக்கோள் கிடையாது. முதல்ல இருக்கக்கூடிய புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. சரிங்களா? துணைக்கோள் இல்லாத கோள்கள் சூரிய குடும்பத்துல இருக்குன்னா 2 கோள்கள் இருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடிய புதனும் அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளும் துணைக்கோள் கிடையாது. சரி, அடுத்து துணைக்கோள் பூமிக்கு இருக்கானா? இருக்கு. பூமியுடைய துணைக்கோள் யாருன்னு தெரியல, இவர்தான் நிலவு. நிலவு எல்லாருமே சொல்லுவோம், அது தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பு இருக்கனால தான் வெளிச்சமா தெரியுது, நிலா வெளிச்சம்லாம் சொல்றோம்ல அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. அது என்ன பண்ணுதுன்னா, நிலவை பொறுத்தளவு சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பமான அந்த ஒளியை வாங்கி ரெஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு தான் பண்ணுது. சரிங்களா? அதுதான் பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரகாசமா நிலவை நம்ம பார்க்க முடியுதே தவிர வேற அவரா தானாக ஒளியை வெளியிடக்கூடிய பண்பு அவருக்கு கிடையாது. அப்போ நம்ம பூமிக்கு என்ன இருக்கு? துணைக்கோள் உண்டு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள்கள் அனைவருக்கும் துணைக்கோள் உண்டு. அப்போ துணைக்கோள் அற்ற கோள்கள் முதல்ல இருக்கக்கூடிய 2 பேர். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் கோளுக்கு வந்து 2 துணைக்கோள் உண்டு. ஒன்று வந்து போமாஸ், இன்னொன்று வந்து டிமாஸ். சரிங்களா? போமாஸ், டிமாஸ், செவ்வாய் கோளுக்கு 2 துணைக்கோள். இப்போ நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம்னா கீழே இருக்கும், எல்லாமே இருக்கு. நான் சொல்லிட்டு உங்களுக்கு அதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? சூரிய குடும்பத்தில் சூரியன், மற்ற கோள்களை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பான். இது வரைக்கும் பாருங்க. புதன், மிக அருகில் உள்ள கோள் எது? புதன். நம்ம இதை பார்த்துட்டு இதோடைய பண்புகள் தெரிஞ்சுட்டு அடுத்து இதை லிஸ்டா வேகமாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்துக்காங்க. செவ்வாய் கோளுக்கு 2 துணைக்கோள் உண்டு. அடுத்து வியாழனுக்கு துணைக்கோள் இருக்கானா? இருக்குது. வியாழனுடைய துணைக்கோளை பொறுத்தளவு இந்த கோள்கள் 8 கோள்கள்ல மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழன் தான். சரிங்களா? கோள்கள்லே மிகப்பெரியது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டா வியாழன். இப்ப இந்த புதன் இருக்கார் பாத்தீங்களா, இவர் மிகவும் பக்கத்துல இருக்காரு, அதனால மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. அப்ப அளவுல சின்ன கோள் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் தான். அப்ப சிறியது, பெரியது. சின்ன கோள் புதன், பெரியது மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழன். வியாழனுக்கு அப்புறம் 2வது பெரிய கோள் சனி. அப்போ பூமி எத்தனையாவது பெரிய கோளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. ஆனா 5வது பெரிய கோள். எத்தனையாவது பெரிய கோள் கேட்டீங்கன்னா 5வது பெரிய கோள். சரிங்களா? இதுதான் புவியுடைய ஒரு சிறப்பு, 5வது பெரிய கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப நம்ம இதுல பார்க்க போகும்போது இப்ப இதுல வியாழனை பொறுத்தளவு இங்க 2 துணைக்கோள் பார்த்தோமா, போமாஸ் டிமாஸ் 2 பேர் பார்த்தோமா. வியாழனுடைய துணைக்கோளை பொறுத்தளவு கொஞ்சம் துணைக்கோள்ல முக்கியமான துணைக்கோள்கள் கேட்பாங்க கொஸ்டின்ல, அதனால அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஒவ்வொரு பண்புகளா பார்க்கலாம் அப்படிங்கிறதா. கனிமீடு. சரிங்களா? அடுத்து அயோ, அடுத்து யூரோபா, கலிஸ்டோ. இது எல்லாம் யாருடைய துணைக்கோள் பார்த்தீங்கன்னா வியாழனுக்குடைய துணைக்கோள்கள். இந்த வியாழனுடைய இருக்க கோள்கள்ல மிக பெருசு வியாழன். துணைக்கோள்கள்ல மிக பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழன்ல இருக்கக்கூடிய இந்த கனிமீடு. கனிமீடு இருக்கு பாத்தீங்களா, இவர் தான் மிகப்பெரிய துணைக்கோள் அப்படிங்கிறாங்க.
அடுத்து சனிக்கோளுக்கும் துணைக்கோள் உண்டு. கோள்கள்ல துணைக்கோள்கள் அதிகம் கொண்ட கோள் எதுனா வியாழன் தான். அது எண்ணிக்கையில் அதிகம் இருக்கும். 60க்கு மேற்பட்ட துணைக்கோள்கள் வந்துருச்சு. அடுத்து சனிக்கோள்ல வந்து டைட்டன். சனிக்கோளுடைய துணைக்கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா டைட்டன். இந்த டைட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன் அப்படின்னா இப்ப இந்த துணைக்கோள்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த வளிமண்டல மேகங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. மேகங்களுடன் கூடிய அந்த ஒரு வளிமண்டலத்தை ஒரு ஒரு அட்மாஸ்பியர் அந்த சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் யாருன்னு கேட்டீங்கன்னா டைட்டன் தான். சரிங்களா? அடுத்து யுரேனஸ், டைட்டானியா இதோடைய துணைக்கோள். அடுத்து நெப்டியூன், ட்ரைட்டன். நெப்டியூனுக்கு இருக்கக்கூடிய துணைக்கோள் எது? ட்ரைட்டன். ஓகே, எதுக்கு இப்ப துணைக்கோள்கள் அப்படிங்கிற ஒரு பண்புன்னு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம படிக்கணும். நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே வரிசையா வாசிக்க கூடாது. அப்போ ஒவ்வொரு கோள்கள்லையும் இந்த துணைக்கோள்கள் இருக்கறனால அப்ப அதன் அடிப்படையில இந்த துணைக்கோள் எந்த கோளுக்கு உரித்தானது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை தாண்டிலாம் ரொம்ப யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம், பொறுத்துக்கா கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். இல்லை பொருத்தமற்ற இணைன்னு கூட கொடுத்து இந்த துணைக்கோள்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல எது வரும் எது வராது அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, அடுத்து ஒரு சில பண்புகள் அடிப்படையில இப்ப நம்ம இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே ஓகே, அடுத்து வந்து பாருங்க இந்த புதன்கோளுடைய பண்பு. சரிங்களா? புதன்கோளுடைய பண்பு. ஓகே, இப்ப இந்த கோள்களை பார்த்தீங்கன்னா வருஷப்படுத்திட்டோம். முதல் 4 கோள், அடுத்த 4 கோள் அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்திட்டோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த துணைக்கோள்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஸ்டின் அந்த இடத்துல அதிகமா கட்டாயம் இருக்குன்ட்டு. அடுத்து ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு சில பண்புகள் உண்டு. அந்த பண்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புக் வைஸ் பார்த்துருங்க, புக்குக்கு வந்துருங்க. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் புதன்கோள் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. சரிங்களா? அளவில் மிகவும் சிறியது. அப்ப மிகச்சிறிய கோள் நம்ம சொன்ன அந்த விஷயம் இருக்கும். அடுத்து ஒரு சில பண்புகள் இதுல நான் சொன்னேன்ல, இந்த புதன்கோள்ல வந்து பகல் நேரம் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும், இரவு நேரம் குளிர் அதிகமா இருக்கும். இது எந்த கோளுக்கு பண்பு இந்த சாத்தியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதன்கோள். எல்லா கோளுக்கும் அந்த மாதிரி பண்பு கிடையாது. புதன்கோள்ல பகல் நேரத்துல வெப்பம் அதிகமாகவும் இரவு நேரத்துல குளிர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ புதனுக்கு வந்து பகல்ல வெப்பம் அதிகம், இரவு குளிர் அதிகம். இதுதான். வெள்ளிக்கோள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வெப்பமான கோள். அது அந்த இது. அடுத்து புவியை பொறுத்தவரை நம்ம அதிகம் படிக்க போறோம். சரிங்களா? புவியை வந்து நீலக்கோள் அப்படிம்போம். நிறத்தின் அடிப்படையில ஒரு சில கோள்களுக்கு பண்புகள் உண்டு. புவியை வந்து நீலக்கோள் அப்படின்னு சொல்றோம். ஏன் நீலக்கோள்னு சொல்றாங்கன்னா புவியை வந்து 3 பங்கு என்ன இருக்கு, இப்போ 4 பங்குன்னு எடுத்துட்டீங்கன்னா 3 பங்கு நீரால் ஆனது. அதிகபட்ச நீர் இருக்கு. அப்போ அதிகபட்ச நீர் இருக்கனால சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி சிதறல் ஏற்படும் போது நமக்கு பார்க்கக்கூடிய நிறம் எதுவா இருக்கு, நீல நிறமாக காட்சி அளிக்குது. அதனால அந்த புவியை பார்க்கும்போது ஒரு விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நீல நிறத்துல காட்சி, நீரின் காரணமாக. சரிங்களா? நீருக்கு நிறம் கிடையாது, நீர் நீல நிறத்துல இருக்க கிடையாது. சூரியன் அந்த ஒளிச்சிதறலின் காரணமாக தான் நீல நிறம் மாதிரியான தோற்றத்தை கொடுக்கிறது. சரி, அடுத்து செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவப்பு கோள்னு சொல்லுவோம். செந்நிற கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. சிவப்பு கோள் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் யாரு? செவ்வாய். ஏன் அவரை சிவப்பு கோள் அப்படிங்கிற ஒரு ஆன்சர்ல சொல்றோம்னா, செவ்வாய் கோள் அதிகமா என்ன இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு. சரிங்களா? இரும்பு ஆக்சைடு. அப்ப இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதனால் செவ்வாய் கோளை வந்து என்ன சொல்றோம், சிவப்பு கோள், செந்நிறமாக காட்சி அளிக்கும். ஓகே, இது ஒரு பண்பு. சரிங்களா? அடுத்து நிறத்தின் அடிப்படையில இந்த டைட்டன் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இந்த டைட்டன்ங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். சனிக்கோளில் இருக்கக்கூடிய இந்த டைட்டன் என்ன நிறத்தில் காணப்படும் கேட்டீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அடுத்து யுரேனஸ் கோள் எப்படி எந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னா பச்சை. இது ஏன் பச்சை நிறத்துல இருக்குன்னா இந்த யுரேனஸ் கோள்ல என்ன அதிகமா இருக்குன்னா CH4 மீத்தேன் வாயு அதிகமாக காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பனிக்கோள் சொல்லுவாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கோள் நெப்டியூன் வந்து பனிக்கோள் சொல்லுவாங்க. ஓகே, முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 கோள்களும் இன்னர் பிளானட் அப்படின்னா உட்புற கோள்கள். முதல்ல இருக்க 4யுமே உட்புற கோள்கள் சொல்லுவோம். அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் வியாழன்ல இருந்து கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 4 கோள்களும் அவுட்டர் பிளானட், வெளிப்புற கோள்கள்.
முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 கோள்கள் மட்டும்தான் பாறைகளால் ஆனது. அடுத்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4 கோள்களும் வாயுக்களால் ஆனது. வாயுக்களால் உருவாக்கப்பட்ட கோள்கள். இந்த வாயுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோள்கள்ல இந்த சனிக்கோள் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய அடர்த்தி, இதனுடைய டென்சிட்டி பாத்தீங்கன்னா நீரை விட ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த சனிக்கோளை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டாலும் என்ன பண்ணிடும், மிதக்கும். இது இதனுடைய பண்பு, இந்த கோளுடைய பண்பு. சரிங்களா? முதல் 4 கோளும் பாறைக்கோள். அடுத்து இன்னொன்று என்ன சொன்னேன், இன்னர் பிளானட், உட்புற கோள்கள் சொன்னோமா. இங்க கடைசியில் இருக்க 4 கோள் என்ன சொன்னோம், வெளிப்புற கோள்கள், அவுட்டர் பிளானட் சொல்லுவாங்க, அல்லது வாயு கோள்கள். காரணம் இந்த வியாழன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் மட்டும்தான் மேக்சிமம் காணப்படும். இது ரெண்டும் லேசான வாயுக்கள். இது அதிகமாக காணப்படக்கூடிய கோள் இதுதான். ஓகே, அடுத்து முதல்ல இந்த 4 கோள்கள்ல இந்த செவ்வாய் கோளுக்கும் வியாழனுக்கும் இடையில பல லட்சக்கணக்கான குள்ளக்கோள்கள், அதாவது குறுங்கோள்கள் சொல்லுவாங்க, குறுங்கோள் பட்டைன்னு சொல்லுவோம். சரிங்களா? குறுங்கோள்கள், எண்ணிலடங்காத குறுங்கோள்கள். அந்த ஒரு பட்டை வடிவில் அதிகமான விஷயமா யார அந்த சூரிய மண்டலத்துல யார் எந்த 2 கோள்களுக்கு இடையில இருக்க குறுங்கோள் பட்டைன்னு கேட்பாங்க. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில தான் இந்த குறுங்கோள் பட்டை காணப்படுகிறது. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ இது ஒரு 4 கோள் பார்த்தோம், இந்த 4 கோள் பார்த்தோம், இதோடைய பண்புகள் ரிலேட்டடா ஒன்னொன்னா சொல்லிட்டோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு பண்பு இருக்கு, இன்னொரு முக்கியமான பண்பு இருக்கு. அது என்ன பண்புனா, இந்த வெள்ளிக்கோள் இருக்கு பாத்தீங்களா, இவரும் இந்த யுரேனஸ் இருக்காரா, இவரும், இந்த 2 பேர் மட்டும்தான் சூரியனை கடிகார திசையில் சுற்றி வருவார்கள். கடிகார டைரக்ஷன் என்னது? இப்ப இந்த வெள்ளிக்கோள் இருக்கு, அப்ப சூரியனை எப்படி சுத்துவாரு, அவருடைய டைரக்ஷன் கடிகார டைரக்ஷன்ல எப்படி சுத்தி வருவார். சரிங்களா? வெள்ளிக்கோளும் யுரேனஸ் மட்டும் கடிகார திசையில் சூரியனை வலம் வருகின்றனர். அப்ப மற்ற கோள்கள் எல்லாம் எதிர்கடிகாரம், ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? அப்ப எதிர்கடிகாரத்தில் இப்ப நம்ம பூமி எந்த இதுல சுத்தி வருது, எதிர்கடிகாரம். அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் யாரை சுத்துது, சூரியனை சுத்தி வருகிறது, வலம் வருகின்றது. அப்ப இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எந்த 2 கோள்கள் சூரியனை கடிகார திசையில் சுற்றுகின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வெள்ளி, இன்னொன்று யுரேனஸ். இப்போ இந்த கோள்களை நம்ம ஒரு படமா வரைஞ்சிருக்கோம். அதுல பார்த்தோன்னா யுரேனஸை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கிடைமட்ட அச்சு, அதனுடைய அச்சு கிடைத்தளமா இருக்கும். அது ஒரு பந்து உருண்ட கிடைத்தளமா இருந்தா எப்படி இருக்கும், உருண்டு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு சுத்தி வரக்கூடியது. யாரை சுத்தி வருது, சூரியனை சுத்தி வருது. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக யுரேனஸ் உடைய மேற்புறத்துல வந்து விழுறதே கிடையாது, டைரக்டா வந்து விழாது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 42 ஆண்டு பகலாகவும், அதாவது அந்த வெப்பமாகவும், அந்த கோடை காலமாகவும், ஒரு 42 ஆண்டு குளிர்காலமாகவும் திரும்ப திரும்ப மாறி வரக்கூடிய ஒரு கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா யுரேனஸ் கோள். இது இதனுடைய பண்பு, இந்த கோளுடைய பண்பு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த 8 கோள்கள் பார்த்துட்டோம். 8 கோள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். திரும்ப ஒரு டைம் இதையுமே கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? புக்கையும் பார்த்துடலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்க, புதன் கோள் பார்த்தோம். மெர்க்குரி, மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த மெர்க்குரிங்கிறது என்னது, ரோமானிய கடவுளின் தூதுவர் அப்படிங்கிறதுனால அந்த பெயரை வச்சுட்டாங்க, மெர்க்குரி அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. இந்த கோள்ல வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். ஏன் வளிமண்டலம் இருந்தா என்ன பண்ணும், அப்போ அந்த வளிமண்டலம் இருக்கிறது போது அந்த வெப்பத்தை பொறுத்தளவு பிடிச்சி வச்சுக்கும். சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்கள், ஒளிக்கதிர்களை அதனுடைய அந்த வளிமண்டல அட்மாஸ்பியருக்குள்ளே வச்சுக்கிறதுனால அந்த குளிர் வந்து கொஞ்சம் பரவலாம இருக்கும். சரிங்களா? வெப்பநிலையில கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆனா இந்த கோள்ல என்ன இல்லை, வளிமண்டலம் இல்லாததுனால அது பிடிச்சி வச்சுக்க முடியாத காரணத்தினால பகல் நேரம் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கனால வெப்பமா இருக்கும், இரவு நேரம் அதுக்கு ஆப்போசிட்டா குளிரா இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட். அது காரணம் என்ன இருக்கு, வளிமண்டலம் இல்லாதது. அடுத்து புதன் கோளுக்கு துணைக்கோள் இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்து பாருங்க, புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள் ஆகும். காரணம் கண்டுபிடி. கொடுத்துருக்காங்க பாருங்க, சிந்தனை வினான்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். காரணம், வெள்ளிக்கோளுடைய வளிமண்டலம் வந்து எப்படி இருக்கு, அடர்த்தியானது. அதனால என்ன ஆகுது, அந்த சூரிய ஒளிக்கதிர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு வெளியில விட மாட்டேங்குது. அதனால வெள்ளிக்கோள் எப்பவுமே எப்படி இருக்கும், வெப்பமான கோளாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோள் மட்டும் கொடுக்காம வெப்பமான கோள் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, இதுதான் நம்ம கொஸ்டின். சரிங்களா? இது நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், திரும்ப ஒரு டைம் வேகமா பார்த்துறோம். அடுத்து, புவியை போன்ற ஒத்த அளவு உள்ளதால் வெள்ளியையும் புவியையும் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை கோள்கள் யாரெல்லாம் கேட்பாங்க, 2 பேர்.
ஒன்று வெள்ளி, இன்னொன்று பூமி. இவங்க 2 பேரும் தான் இரட்டைக்கோள்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்க இந்த 4 கோளையும் புவி நிகர் கோள்கள் சொல்லுவாங்க. புவிக்கு பக்கத்துல எல்லாருமே இருக்கறனால புவி நிகர் கோள்கள். ஓகே. அடுத்து இந்த வெள்ளிக்கோள்ல இன்னொரு சிறப்பு உண்டு. சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. சுழலுதல் காலம் அப்படின்னா 2 இருக்கு. சுற்றுக்காலம்னு ஒன்று இருக்கு, சுழலுதல் காலம்னு ஒன்று இருக்கு. சுற்றுக்காலங்கிறது யாரை சுத்துறதுன்னா சூரியனை சுத்தி வர்றதுதான் சுற்றுக்காலம். சுழலுதல் காலங்கிறது தன்னைத்தானே ஒரு முறை சுத்துகிறதுக்கு பேரு சுழலுதல். தன் அச்சில தன்னைத்தானே சுத்தணும், இதுக்கு பேரு சுழலுதல். சூரியனை சுத்தி வரக்கூடியதுக்கு சுற்றுதல் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. சுழலுதல் காலம்னா தன்னைத்தானே சுத்துறது 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, பூமியை கம்பேர் பண்ணி படிக்கலாம். பூமியை பொறுத்தளவு 24 மணி நேரம் தான். சரிங்களா? 23 மணி 56 நிமிடங்கள் ஒரு முறை தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது, சுத்திக்கிறது. இதை தான் ஒரு நாள் நம்ம சொல்றோம், 24 மணி நேரத்தை. இதுதான் சுழலுதல். சரிங்களா? தன்னைத்தானே சுழலுதா. இதே சுற்றுக்காலம் அப்படிங்கும் போது யாரை சுத்தி வரணும், சூரியனை சுத்தி வரணும். 365.25 நாட்கள், அதான் 366 நாள் சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குது, ஒரு நாள் என்பது 24 மணி நேரமா இருக்கு. ஒரு வருடம் என்பது 365 நாட்களா இருக்கு எங்க பூமியில. அப்ப பூமியை கம்பேர் பண்ணி நீங்க வெள்ளிக்கோளை பார்க்கும்போது சுழலுதல் காலம் ரொம்ப குறைவா இருக்கு. எப்படி இருக்கு, 243 நாள் இருக்கு. சரிங்களா? 243 நாள் இருக்கு. ஆனா இவர் 243 நாள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஒரு நாள் முடியறதுக்கு புவியை பொறுத்தளவு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒரு நாள் முடியறதுக்கு 243 நாள் ஆகும். ஆனா சூரியனை 224 நாள்ல சுத்திடும். அப்போ ஒரு வருஷங்கிறது ரொம்ப குறுகிய நாள் கொண்டு. புரியுதா? ஒரு டைம் வேகமா சுத்தி வர்றதுக்கு 224 நாள்ல சுத்திடும். சூரியனை சுத்தி வர்றது ஒரு வருஷங்கிறது வேகமா சுத்தி வர்றதுன்னா 224 நாள்ல சூரியனை சுத்தி வந்துடும். ஆனா தன்னைத்தானே ஒரு டைம் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்கியிருப்பாரு, 243 நாட்கள் தான் ஆக்கியிருப்பாரு. ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை விட நீளமானது. எந்த கோள் கேட்டீங்கன்னா இந்த வெள்ளிக்கோள். அடுத்து கிழக்கிலிருந்து மேற்காக கடிகார சுற்றை தான் கிழக்கிலிருந்து மேற்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் கடிகார சுற்று. சரிங்களா? நம்ம இப்படி பிரிச்சோம்னா ஒரு இது வடக்கு கிழக்கு இப்படி போடுவோம்ல, அதான் கிழக்கிலிருந்து மேற்கு. கிழக்கிலிருந்து மேற்குனாலே கடிகார சுற்று. சரிங்களா? அதை தான் பண்ணுது. யாரை போன்று, யுரேனஸை போன்ற 2 கோள்கள். சரிங்களா? மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. வேகமா என்ன பண்ணாது, சுத்தாது. அந்த ஒரு நாளுங்கிறது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான். புதன்கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள் இல்லை. எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? பெண்கடவுளான ரோமானிய பெண்கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளிக்கோளை நம்ம கண்ணால பார்க்கலாம்னா அழகா பார்க்கலாம். காலையில நீங்க பார்க்கும்போது சூரியன் உதயமாதுக்கு முன்னாடி காலையில என்ன பண்ணிடும், விடி வெள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கோள் நம்ம கிழக்கு வானத்துல பார்க்கும்போது அழகா தெரியும். அதே மாதிரி சூரியன் மறையும் போது மேற்கு வானத்திலையுமே அந்தி வெள்ளி ரெண்டுமே நம்ம வெறுங்கனால பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து எர்த், புவி உயிர்கோளம். சூரியனிலிருந்து 3ஆவதாக அமைந்துள்ளது 5வது பெரிய கோளாகும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன கோள் சொல்றோம், நீலக்கோள், நீர்க்கோள் என்று அழைக்கப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுனா புவிதான். உயிரினங்களை கொண்ட கோள் புவி. சரிங்களா? எல்லாமே ஓகே தான். அடுத்து துருவ விட்டம்ங்கிறது துருவ பகுதியில 12,714 நிலநடுக்கோட்டு பகுதியில 12,756 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அங்க வந்து கம்மியா இருக்கு இங்க அதிகமா இருக்குன்னா, புவியுடைய வடிவம்னு ஒன்று சொல்லுவோம். புவியுடைய வடிவம் ஜியாய்டு வடிவம் சொல்லுவோம். இது ஒரு கோள வடிவத்துல இருக்கும். கோள வடிவமா இருக்கும்போது மையப்பகுதி அதிகமா இருக்கும், பெருசா இருக்கும். மேற்புறம் வந்து தட்டையாக மேல வந்து அப்படி போய் பார்த்தீங்கன்னா தட்டையா இருக்கும். அப்போ அங்க விட்டம் கம்மியா இருக்கிறதுனால கீழே மையப்பகுதி நிலநடுக்கோட்டு பகுதியில நமக்கு விட்டம் வந்து அதிகமா இருக்கும். கேட்கலாம். சரிங்களா? 12,714ங்கிறது துருவ பகுதியும், நிலநடுக்கோட்டு விட்டம் வந்து 12,756. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னோம், பூமி சூரியனை சுத்துதுன்னு சொன்னோம். இந்த சுத்துறது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது, 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. இப்படி சுத்தியுமே எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. 365.25. சரிங்களா? 25 நாட்கள் ஆகுது. ஆனா சூரியன் எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, 250 பில்லியன் ஆண்டுகள் ஒரு டைம் அப்படி சுத்தி அந்த விண்மீன் மண்டலத்தை வர்றதுக்கு அவருடைய ஆயுட்காலம் சொன்னாங்க. ஓகே. அடுத்து நிலம், நீர், காற்று எல்லாம் காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ்கின்றன. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
செவ்வாய், செந்நிறக்கோள், சிவப்பு கோள் சொல்லுவோம். இரண்டாவது சிறிய கோள், ஃபர்ஸ்ட்ல புதன் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது சிறிய கோள், புதனுக்கு அடுத்து இரண்டாவது சிறிய கோள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரோமானிய பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ், மார்ஸ் சரிங்களா. மார்ஸ் அப்படிங்கிறது ரோமானிய பெயர், அதனை அடிக்கடிக்கிறோம். இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. இரும்பு ஆக்சைடு சரிங்களா. அடுத்து செவ்வாய் கோளை வந்து சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, இது எல்லாமே உண்டு. அடுத்து பனிக்கவி காணப்படுகின்றன. போபாஸ், டிமாஸ் ரெண்டு துணைக்கோள் நம்ம எழுதி போட்டோம். போமாஸ், டிமாஸ் ரெண்டு துணைக்கோள் இருக்கு, எல்லாமே ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியாழன். வியாழன் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழன், இது கொஸ்டின் சரிங்களா. அஞ்சாவதாக அமைந்துள்ளது. ரோமானியருடைய கடவுள், முதன்மை கடவுள் ஜூபிட்டர், அந்த பேர்ல தான் இந்த கோளை சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பத்திலே மிக வேகமாக சுழலக்கூடிய கோள் கவனிச்சுக்காங்க. சூரிய குடும்பத்திலே மிக வேகமாக சுழலக்கூடிய கோள். சுழலுதல் என்பது தன்னைத்தானே சுத்துறது, ஒரு முறை சுத்தி வர்றது. அப்ப வேகமா சுத்துதுன்னா நமக்கு 24 மணி நேரம் ஆச்சு. நீங்க வேளன் கோளுக்கு போனீங்கன்னா 9 மணி நேரத்துல ஒரு முறை சுத்திடும். அதான் வேகமாக சுழலக்கூடியது. மெதுவாக சுழலக்கூடிய கோள் எது பார்த்தோம்? வெள்ளி. 243 நாள் ஆகுதா ஒரு முறை சுத்துறதுக்கு, அதுதான் சரிங்களா. ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் மிக அதிகமாக அளவு காணப்படுகின்றன. அடுத்து இதுல உள்ள துணைக்கோள்கள் பாருங்க, ஐயோ, யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டா, கேலிஸ்டா சரிங்களா. அடுத்து அதான் கலிஸ்டா அல்லது கேலிஸ்டாம்பாங்க. இதுல மிக பெருசு எதுனா இந்த கனிமேடு. வேளன் கோள்ல மிகப்பெரிய துணைக்கோள் எது இருக்குன்னா கனிமேடு. அடுத்து வேளன் கோளுடைய சிறப்பு என்னன்னா, தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் வியாழன் தான். கலீலியோவால் கண்டுபிடிக்கப்பட்ட துணைக்கோள் வியாழன். கலீலியோவுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாரு, டைகோ அப்படின்னு சொல்லி, டைகோ கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தர் வராரு. அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் தான் இந்த சனிக்கோளுடைய வளையம். இந்த வளையத்தை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சாரு சரிங்களா. ஓகே, அடுத்து இஸ்ரோவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல இஸ்ரோ சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வியாழன் இதுக்கு செவ்வாய் கோளுக்காக கொண்டு வந்தாங்க. செவ்வாய் கோளுக்கு நம்ம மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு விண்கலன் அனுப்பிச்சோம்ல, அதுக்காக அந்த இடத்துல இருக்கு சரிங்களா. ஓகே, இது எல்லாமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வரைஞ்சிட்டோம் அதே தான். அடுத்து சனிக்கோளை பொறுத்தளவு பாருங்க, இரண்டாவது பெரிய கோள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? வியாழன் சொன்னோமா. ரெண்டாவது சனி, சின்னது புதன். ரெண்டாவது சின்னது என்ன சொன்னோம்? செவ்வாய் சரிங்களா. ஓகே, அடுத்து இது ரோமானிய கடவுள் தான். நம்ம சொன்னோம்ல, ரோமானிய கடவுள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் வருவாங்க. இது வேளாண்மை கடவுள் தான் சேட்டன் சரிங்களா. வேளாண்மை கடவுள் தான் சேட்டன், அதன் அடிப்படையில் இருக்கு. சனி 62 துணைக்கோள்களை கொண்டுள்ளது சரிங்களா. இது மாறும், துணைக்கோள் வந்து அதிகமாக பார்க்க கண்டுபிடிக்க அடுத்த துணைக்கோளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். இந்த இதில் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் சரிங்களா. இது டைட்டன். நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்ட வளிமண்டல மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும். நைட்ரஜன் காணப்படும், மீத்தேனும் காணப்படும். சனிக்கோளுடைய தன் ஈர்ப்பு திறன், இந்த கிராவிட்டி வந்து நீரை விட குறைவு. இந்த ஒரு காரணத்திற்காக தான் நீரில் போட்ட இந்த கோள் மிதக்கும் சொல்றோம். அடுத்து யுரேனஸ், உருளும் கோள் சொல்றாங்க சரிங்களா. இது வந்து 1781ஆம் ஆண்டு தான் இந்த கோளை கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஹெர்ஷல். ஓகே, அடுத்து தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுவாகும். ஓகே, அப்ப அந்த வியாழன் கோள் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது கலிலியோ கண்டுபிடிச்ச கோள். வியாழன் கோள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? கலிலியோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருடைய நாலேஜை வச்சு இந்த இடத்துல ஒரு கோள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து பிற்காலத்தில் அதை டெவலப் பண்ணுவாங்க, பெரிய கோள் எல்லாமே பார்ப்பாங்க. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் வந்து யுரேனஸ் சரிங்களா. ரொம்ப சின்ன, பின்னாடி ரொம்ப தொலைவுக்கு போனதுனால தொலைநோக்கி அட்வான்ஸ்டாக வச்சு செக் பண்ணுறாங்க. இது 7வதாக இருக்கு. மீத்தேன் வாயுக்களில் அமைந்துள்ளதால் இது பச்சை நிறமாக காணப்படுகிறது சரிங்களா. பச்சை நிறத்த காரணம் மீத்தேன் வாயு. அடுத்து யுரேனஸ், கிரேக்க கடவுள் தான் யுரேனஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைக்கப்படுகிறது. அடுத்து வெள்ளிக்கோளை போன்று இதுவும் என்ன பண்ணும்? கடிகார டைரக்ஷன்ல சூரியனை வலம் வருகின்றன சரிங்களா. இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று காணப்படுகிறது. 27 துணைக்கோள்கள்ல மிகப்பெரியது டைட்டானியா சரிங்களா. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா நெப்டியூனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளிர்ந்த கோள்னு சொல்றாங்க. குளிர்ந்த கோள் ஏன்னா கடைசியா லாஸ்டா போயிடும். நெப்டியூன்ல ஒரு 14 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல பெருசு எதுனா ட்ரைட்டன். ஓகே, இதுல பொறுத்தளவு, இந்த நெப்டியூனை பொறுத்தளவு நமக்கு வேற என்ன தேவைப்படும்? முக்கியமா தேவைப்படும்னா கடல்
இந்த காற்று அதிகமாக வீசக்கூடிய கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நெப்டியூன் தான். சரிங்களா? காற்று அதிகமாக பலத்த காற்று வீசும் இக்கோளில் பலத்த காற்று வீசும். சரிங்களா? பயங்கரமாக காற்று வீசக்கூடிய ஒரு கோள் எதுன்னு கேட்பாங்க, நெப்டியூன். ஓகே. அடுத்து வந்து குறுங்கோள்கள். குறுங்கோள்கள்னா அளவுல சின்னது, அதுதான் குறுங்கோள் சொல்றோம். அதை தான் புளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக், ஹௌமியே, இது எல்லாமே குறுங்கோள்கள் சொல்றோம். ஏன் புளூட்டோவை குறுங்கோள் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியுங்களா? பொதுவா துணைக்கோள்கள் வந்து யாரை சார்ந்து போவாங்கன்னா கோள்களை சார்ந்து தான் இயங்குவாங்க. அப்போ கோள்களை மட்டும்தான் தன்னுடைய ஈர்ப்பு விசையில சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. சூரியனுடைய ஈர்ப்பு விசையில இருந்துகிட்டே கோள்களை சுத்துவாங்க. ஆனா இந்த புளூட்டோ என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து பக்கத்துல இருக்க மற்ற கோள்களையும் போய் என்ன பண்றாரு, சுத்துறாரு. பொதுவா சூரியனை சுத்தணும், சூரியனை விட பக்கத்துல இருக்கக்கூடிய கோள்களையும் சுற்றி வர்றதுனால அது துணைக்கோள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம ஒரு சின்ன கோள் குறுங்கோள் அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சிட்டோம். ஓகே. அடுத்து நிலவு, புவி. புவியின் துணைக்கோள் நம்ம அதை பார்க்கறது மொத்தம் 27 நாள் ஆகும். சரிங்களா? ஒரு முறை நிலவு புவியை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 27 நாட்கள் ஆகும். அடுத்து நிலவுக்கு வளிமண்டலம் உண்டான்னு கேட்பாங்க, கிடையாது. சரிங்களா? 27 நாள் 8 மணி நேரம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம் ஒரு டைம் சுற்றி வரணும். நம்ம முழுசாக ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னா, பூமியை சுற்றி வரணும்னா 27 நாளும் 8 மணி நேரம் ஆகும். இதை வச்சு தான் 15 பிரிப்போம். ஒரு 14 நாளில் அமாவாசை வரும், ஒரு 14 நாள் 28 நாள் கணக்கு போகும்போது 14 நாளில் பௌர்ணமி வரும். காரணம் அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வர்றதுக்கு காரணம் என்னதுன்னா, சூரியன், பூமி, நிலவு 3 ஒரே நேர்கோட்டில் எப்போல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்போல்லாம் அமாவாசையும் பௌர்ணமியும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த கான்செப்ட். சரிங்களா? நிலவை ஆராய்வு பண்ணுறதுக்கு தான் சந்திரயான் 1 அனுப்பணும், சந்திரயான் 2 அனுப்பணும், சந்திரயான் 3 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த டெக்னாலஜியில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நிலவு புவியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? 3,84,400 கிலோமீட்டர் நிலவுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட தொலைவு. இதே இது சூரியனிடம் இருந்து புவி எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதை தான் நம்ம வானியல் அலகு அப்படிங்கிற விஷயத்துல படிச்சிருப்போம். 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு இதாக சொல்லுவோம், அல்லது 1.496 சொல்லி ஒரு டேட்டா வச்சு கூட நம்ம படிச்சிருவோம். சரிங்களா? 150 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து 3,84,400 கிலோமீட்டர். அடுத்து சிறுகோள்கள். சிறுகோள்கள் எந்த 2 கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. இது கொஸ்டின் தான், இது இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் கேட்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து வால் விண்மீன். வால் விண்மீன் இந்த சிறுகோள்களை குறுங்கோள் என்றும் அழைக்கின்றோம். சரிங்களா? அடுத்து வால் விண்மீன் காமெட்ஸ். வால் விண்மீனை பொறுத்தளவு இந்த கேலியை பொறுத்தளவு, கேலியை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேலி வால் விண்மீன் எவ்வளவு நாட்களுக்கு ஒருக்க தோன்றும்? கேலி வால்மீன் வந்து பார்த்தீங்கன்னா 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். கடைசியாக தோன்றது 1986ங்கனால மீண்டும் எப்போ வருமா? 2061 காணப்படும் என கணக்கிடப்படுகிறது. கணிச்சு வச்சிருக்கோம். 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றதுனால கணிச்சு வச்சிருக்கோம். அடுத்து விண்கற்கள், விண்வீல் கற்கள். சரிங்களா? இது எல்லாமே விண்வீல்ல வளிமண்டல அந்த விண்வெளியில காணப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள் தான். சரிங்களா? ஓகே. அடுத்து புவியின் வடிவமும் சாய்வும். இதை நம்ம பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடியது. இந்த புவியின் இயக்கம். சரிங்களா? இந்த ரெண்டுமே கண்டினியூவா அடுத்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? இந்த விண்கற்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விண்கற்கள் உருவாத காரணம், எரி நட்சத்திரம் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்ல அது வரக்கூடியது. வேகமா வரும்போது அதனுடைய தூசு, அந்த பனி எல்லாமே ஆப்போசிட்ல அந்த வால் மாதிரி நீண்டு காணப்படும். இதான் வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது உராய்வின் காரணமாக அது ஈஸியா என்ன பண்ணும், எரிஞ்சு அப்படியே அங்கங்க விழுந்துடும். இதைதான் விண்கற்கள் அல்லது விண்வீல் கற்கள். இது ரொம்ப அதிசயமா இருக்கும். இது அதிகமான கனிம வளங்கள்லாம் கிடைக்கும் சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாருமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், நிலவோடைய ஆராய்ச்சி, அடுத்து செவ்வாய்க்கோளுடைய ஆராய்ச்சிகள்லாம் எதுக்கு போறோம்? அங்கே உள்ள கனிம வளத்தை எடுத்து அதுல அதிகமான மருந்து, அரிய வகை விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். கிடைக்காத ஒரு பொருள், அந்த பொருளை பார்க்க முடியும். சரிங்களா? தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குன்னு அதுல பார்க்குறோம், அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, இந்த புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்த புவியின் இயக்கங்கள் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6th புக்கில் அடுத்து லாஸ்ட் முடியக்கூடியது அதான். புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ நம்ம இதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
புவியை வந்து பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி தன்னுடைய அச்சில் என்ன பண்ணியிருக்குன்னா சாய்ஞ்சு காணும். அப்படின்னு ஒரு கோள வடிவம் இருக்கக்கூடிய பூமி இப்படி இல்லாமல் அச்சிலே சாய்ஞ்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே சுற்றுது, சூரியனையுமே வலம் வருகிறது. அப்படி சூரியனை வலம் வரக்கூடிய டைரக்ஷன் நம்ம அப்போ ஏற்கனவே பார்த்தோம். கடிகார எதிர் திசை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ அது எதிர்கடிகார திசைனா எப்படி இருக்கணும்? மேற்கிலிருந்து கிழக்காக. சூரியன் தன்னைத்தானே எவ்வாறு சுற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. சரிங்களா? இதை ஒரு கான்செப்டை வச்சு தான் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் போது சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. சூரியன் அதே இடத்துல இருக்குது, நம்ம தான் என்ன பண்றோம், சூரியனை சுற்றி வரோம். பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது. அப்படி சுற்றும் போது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுவதால் சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போன்ற தோற்றம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம பேருந்துல பயணம் பண்றோம்னா, பேருந்து ஏதோ ஒரு வாகனங்களை பயணம் பண்ணும்போது நம்ம சைடில் ஜன்னல் ஓரத்தில் இருந்தோம்னா அந்த ஆப்போசிட்டில் பார்க்கும்போது எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்கும். அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் நம்மளை நோக்கி நகர்ந்து வர மாதிரியே தெரியும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல தான் சூரியன் கிழக்கு உதயத்து மேற்கே மறைவு போன்ற தோற்றம் நமக்கு உருவாக்கிறது. அது காரணம் இதுதான். சரிங்களா? இந்த ஒரு 4 ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, 4 நிலைகள் கொடுத்துருக்கோம். இந்த 4 நிலைகள் ரொம்ப முக்கியமான நிலைகள். நமக்கு இந்த 4 நிலைகளின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பூமியில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம். அப்போ நமக்கு இப்போ கோடையா குளிரா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 நிலைகள் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அதுக்கு தான் இந்த ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். இது புவியுடைய வடிவத்தில் 23 டிகிரி சாய்ந்து தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது, கடிகார எதிர் திசையில். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த 4 நிலைகளில் டேட்ஸ் கொஞ்சம் எழுதியிருக்கோம். மார்ச் 21, செப்டம்பர் 23, டிசம்பர் 22, ஜூன் 21. இந்த 4 டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 4 ரொம்ப அவசியமான ஒரு நாட்கள். ஓகே, இந்த சூரியன் வந்து ஒளிக்கதிர்களை புவி மீது அனுப்பும்போது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் யார் மேலே ஃபர்ஸ்ட்ல படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் ஒரு நம்ம பூமியை வந்து அச்சக்கோடுகளாக பிரிச்சிருப்போம். புவியை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அச்சக்கோடுகள் வரிசையில் பிரிச்சிருப்போம். இந்த முதல்ல அச்சக்கோடுகளை வரைஞ்சவர் யாருன்னு கேட்டால் தாலமி. சரிங்களா? தாலமி தான் புவியில் அச்சக்கோடுகளையும் தீர்க்கக்கோடுகளையும் கற்பனையாக ஒரு கற்பனை கோடுகள் அதை வரைஞ்சவர். இந்த அச்சக்கோடுகள் புவியில் எப்படி இருக்கும்னா கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட அந்த அச்சக்கோடுகளுக்கு பேர் அச்சக்கோடுன்னு சொல்லுவாங்க. மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கோடுகள் அச்சக்கோடுகள். இதே இது செங்குத்தான மேலிருந்து கீழாக. சரிங்களா? அதாவது வடக்கிலிருந்து தெற்காக, வடக்கு தெற்கு, இதுக்கு பேர் தீர்க்கக்கோடு. இது அச்சக்கோடு, அது தீர்க்கக்கோடு. இந்த 2 பண்பை ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த அச்சக்கோடுகளின் அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதை 0 டிகிரிமோ இந்த துருவத்தில் 90 வரை இருக்கும், இங்கேயும் துருவத்தில் 90 வரை இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, இது ஒரு பால் மாதிரி கோலமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு 180 டிகிரி, இங்கே ஒரு 180 டிகிரி. சரிங்களா? ஒரு பந்துனா ஒரு பந்தோடைய வடிவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வட்ட வடிவில் இருக்குன்னா 360 டிகிரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட். இது கிடைமட்டமாக இருக்கிறதுனால மேலே ஒரு 90, கீழே ஒரு 90. ஆக மொத்தம் இந்த அச்சக்கோடுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 181 கோடுகள் இருக்கும். எப்படி சார் 181 கோடுகள் வரும் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு 90 இருக்குது, 0 டிகிரிலேருந்து இங்கே ஒரு 90 இருக்குது. இந்த 90ல் போய் பார்த்தீங்கன்னா இந்த 89 வரை கோடுகள் இருக்கும். 90ல் வந்து கோடு இருக்காது, அது ஒரு புள்ளி தான், துருவம் தான். அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஒரு பாயிண்டாக தான் இருக்கும். அதேமாதிரி தென் துருவத்திலேயே பாயிண்டாக தான் இருக்கும். அதுபோல் 0 டிகிரி ஒன்று சேர்த்துங்கன்னா மொத்தம் எத்தனை வரும்? 181 கோடுகள் வரும். அதேமாதிரி தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை கேட்பாங்க. இங்கே 0 டிகிரிலேருந்து 180, இங்கே 0 டிகிரிலேருந்து 180. ஆக மொத்தம் இந்த 0 டிகிரியும் இந்த 180 டிகிரியும் ஒரே வட்டத்தில் பின்னாடி வந்து என்ன பண்ணிக்கணும்னா சந்திச்சுக்கலாம். 180 வேற வேற கிடையாது. இங்கே கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறாங்க. இங்கே 150, இங்கே 180 காமிச்சிருக்கோம். இந்த 180 இந்த 180 டிகிரி ஒரே கோடு தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 360 கோடு இருக்கும். தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 360, அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181. இதில் இந்த 0 டிகிரி வந்து பூமத்திய ரேகை. சரிங்களா? பூமத்திய ரேகை இருக்கையிலே மிகப்பெரிய தீர்க்க அச்சக்கோடு எதுனா பூமத்திய ரேகை. அடுத்து மேலே போகும்போது கொஞ்சம் அச்சக்கோடுடைய அந்த தூரம் டிஸ்டன்ஸ் குறையும். இதில் 23 டிகிரி வடக்குன்னு சொல்லுவோம். இதை தான் கடக ரேகை. அடுத்து 23 டிகிரி தெற்கு. 23 டிகிரி தெற்கு வந்து மகர ரேகை. சரிங்களா? மகர ரேகை. ஓகே, கடக ரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை. இந்த 3 அச்சக்கோடுகளும் முக்கியமான அச்சக்கோடுகள் ஒரு புவியில். அதை தான் நம்ம இங்கேயும் வரைஞ்சிருக்கோம். 3 அச்சக்கோடுகள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 3 அச்சக்கோடுகளில் இப்போ இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய நிலை, இந்த பூமியுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கும்னா சூரியனை பொறுத்தளவு இந்த மாதிரி இந்த கான்செப்டில் தான் அங்கேருந்து சுற்றும். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பம். ஜனவரி,
பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு ஆரம்பம் பார்த்தீங்களா, அதான் டிசம்பர் முடியுது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், திரும்ப டிசம்பர், இப்படியே திரும்ப வந்துடும். இது ஒரு வருஷம் ஆகும். இப்படி வர்றதுனால பருவ காலங்கள் ஏற்படுது அப்படிம்போ அது அந்த அச்சில் சாய்ஞ்சதுனால மட்டும்தான். புவி தன் அச்சில் சாய்ந்து 23 டிகிரி அச்சில் சாய்வா இருக்கனால தான் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. இப்போ டிசம்பர் மாதம் பாருங்க, புவியுடைய சாய்வு எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ டிசம்பர் மாசத்துல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் யார் மேல போய் விழும்? இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் மேல விழும். அப்போ மகர ரேகையின் மீது நேரடியாக விழுகிறது. இந்த கடகரேகை மீது விழுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மகர ரேகையின் மீது போய் அந்த டச் பண்ணுறது, சூரிய ஒளி டச் பண்ணுறது ரொம்ப குயிக்காக இருக்கும். இது டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இதே மாதிரி மார்ச் மாதம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பூமத்திய ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் செங்குத்தாக உழுத மாதிரி விழும். இந்த மார்ச் மாதமும் செப்டம்பர் 23 இந்த 2 மாதங்களும் கரெக்டாக நேரடியாக வந்து விழும். அதனால தான் இந்த ரெண்டையுமே ஒரு டேட்டில் முக்கியமாக ஞாபகம் வைக்கணும். மார்ச் 21, செப்டம்பர் 23 சம பகலிரவு நாட்கள் சொல்லுவோம். சம பகலிரவு நாட்கள். இது ஒரு கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் கட்டாயம் கேட்கக்கூடிய ஒரு வினாவில் உள்ளது. சம பகலிரவு நாட்கள் 2 நாள் தான். மார்ச் 21, செப்டம்பர் 23 மட்டும்தான் சூரியன் சரியாக நேரத்தில் உதிச்சு மறையும், நேர்க்க மறையும். சரிங்களா? மற்ற நாள்லாம் பாருங்கன்னா சூரியன் தோன்றக்கூடிய டைம் மாறும், இல்லை மறையும் போதும் நேரம் கொஞ்சம் முன்னாடி மறைஞ்சிடும், கொஞ்சம் லேட்டாக மறையும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சரி, அது காரணம் என்னன்னா இதுதான். இப்போ மார்ச் 21, செப்டம்பர் 23 சூரியனுடைய கதிர்கள் டைரெக்டாக இந்த பூமத்திய ரேகையை டச் பண்ணுற மாதிரி விடும். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இங்கே கோடையாக இருக்கும், இந்த பருவத்துக்கு வரும்போது இங்கே இருக்கவங்களுக்கு கோடையாக இருக்கும், இங்கே உங்களுக்கு குளிராக இருக்கும். இந்த பருவத்துக்கு சூரியன் அந்த பூமியை வந்திருக்கும் போது மார்ச் 21 இந்த தென் துருவத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இது வட துருவம், தென் துருவம். தென் துருவத்தில் இருக்கவங்களுக்கு கோடையாக இருக்கும், வட துருவத்தில் குளிர். இங்கே வரும்போது என்ன ஆகுது, ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரும்போது சூரியனுடைய கதிர்கள் யார் மேலே வந்து விடுது? நேராக நம்ம கடகரேகையின் மீது வந்து விடுது. சரிங்களா? கடகரேகை. அப்போ கடகரேகையின் மீது நேரடியாக விழுவதனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வெப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஜூன் மாதத்துல வெப்பமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் மே மாதம், இந்த ஏப்ரல் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெப்பமாக இருக்கும். எந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு? இந்த கடகரேகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் யாரெல்லாம் கடகரேகை பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வெப்பம் இருக்கும். ஏன் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம்னா, இந்தியா கடகரேகை, இந்தியாவின் குறுக்கே செல்லக்கூடிய ஒரு அச்சக்கோடு எதுனா கடகரேகை தான். 23 டிகிரி கூறக்காக செல்கிறது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு வெப்பமான மாதம்னா நம்ம எப்போ சொல்கிறோம்? இந்த ஏப்ரல், மே மாதம், ஜூன் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த இந்த ஸ்டெப் அப்படியே கீழே வரும், கீழே வர 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 அடுத்து திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிடும். சரிங்களா? அப்போ நம்ம கொஸ்டின் என்னதாவனா, மார்ச் 21, செப்டம்பர் 23 ரெண்டையுமே கேட்பாங்க, பகலிரவு நாட்கள். டிசம்பர் 22 வந்து வட ஓட்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜூன் 21 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென் ஓட்டம் சொல்லுவாங்க. இந்த தென் ஓட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தட்சிணாயனம். தட்சிணியாயனம். வட ஓட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா உத்தரயாயனம். உத்தரயாயனம். இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான திசையில் கிழக்கு திசையில் உதிக்காது. கொஞ்சம் தலைவிலேருந்து உதிக்கும், அப்புறம் மறுபடியும் கிழக்கு திசைக்கு வரும், திரும்ப இங்கே போகும், திரும்ப கிழக்கு திசை வரும். இந்த டைரக்ஷன் வந்து எப்போ நடக்கும்னா இந்த ஜனவரி, இந்த டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? மார்ச் 21, செப்டம்பர் 23 மட்டும் நேரடியாக கிழக்கே உதித்து மேற்கே மறையும், மற்ற நாட்கள்லாம் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம முக்கியமான கோடுகள், அச்சக்கோடுகள் பார்த்தோம். அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து ஓகே, அடுத்து வந்து புவியின் முக்கியமான கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிரும். இது 23 டிகிரி. சரிங்களா? கிடைமட்டம் குறுக்க போகக்கூடியது தான் 0 டிகிரி. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பூமத்திய ரேகை. அடுத்து 23 டிகிரி வடக்கு இருக்கு, அதே மாதிரி 23 டிகிரி தெற்கு. சரிங்களா? 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு. இதை தான் கடக ரேகை, இது மகர ரேகை, இது பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 66 டிகிரி பிரிக்கலாம். 66 டிகிரி வந்து வடக்கு பகுதியில் வந்து இது என்னன்னா ஆர்டிக். ஆர்டிக் கடல் இருக்கிறனால ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவோம். இதே இது 66 டிகிரி தெற்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டார்டிக் இருக்கிறனால அண்டார்டிக் வட்டம். சரிங்களா? அண்டார்டிக் வட்டம். இவ்வளோதான், இந்த 4 பருவமாக பிரிச்சிருவோம். அடுத்து இந்த இடத்துல மட்டும்தான் புவியின் வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப மண்டலம். புவியின் வெப்ப மண்டலம் எதுன்னு கேட்டாங்கன்னா 23 டிகிரி வடக்குல இருந்து
23 டிகிரி தெற்கு வர உள்ள பகுதி புவியின் வெப்பமண்டலம். இந்த பார்ட்டும் மட்டும் மித வெப்பம் சொல்லுவோம். மித வெப்ப மண்டலம். மித வெப்ப மண்டலம். சரிங்களா? இது குளிர் மண்டலம். அதே மாதிரி கீழே இந்த பக்கம் குளிர் மண்டலம். இப்போ புவியின் வெப்பமண்டலங்கள் குளிர் மண்டலங்களை வரிசைப்படுத்துகிற இந்த அச்சங்களின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய தொடர்ச்சி அடுத்து என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். புவியின் வடிவம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? இதுதான் பார்த்துட்டோம். அதோடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த சுற்றி வரக்கூடியதை வச்சு பார்த்தோம். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், தற்சுழற்சி, அடுத்து வலமறுதல். இதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். தற்சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றம், வலமுறுவதால் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படி கேட்பாங்க. பகல் இரவு ரெண்டும் மாறி மாறி வர்றதுக்கு காரணம் என்ன? பகல் இரவு உருவாவதுக்கு காரணம் தற்சுழற்சி. தனித்தனி சுற்றுறதுனால தான் பகல் இரவு ஏற்படுது. வலமுறுவதால் ஏற்படக்கூடியது பருவ காலம். சரிங்களா? இந்த ரெண்டு தான். இந்த பருவகாலம் ஏற்படுற காரணம் 23 டிகிரி சாய்வு தான். சரிங்களா? அடுத்து பகல் இரவு கால வேறுபாடு. பகல் இரவு கால வேறுபாடு, இதுக்கும் காரணம் வலம் வருதல். புவி சூரியனை வலம் வரும்போது பகல் இரவு கால வேறுபாடு நடைபெறும். இது தற்சுழற்சி, இது வலம் வருதல். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, புவியுடைய அமைப்புல, அதாவது பொதுவாக பேரண்டம்னா என்ன, அந்த அண்டத்தை அடிப்படையில் பால்வெளி அண்டம் பார்த்தோம். அடுத்து அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்றா வந்து புவியை பற்றி பார்த்தோம். அந்த 8 கோள்கள் பற்றி லிஸ்ட் பார்த்தோம். அந்த 8 கோள்களில் ஒவ்வொரு சிறப்புகளையும் பார்த்தோம். ஒவ்வொரு கோள்லையும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 6 பேசிக் புத்தகங்களால 6 புத்தகத்தில் உள்ள தகவல்கள் பார்த்துருக்கோம். அதை தாண்டிய விஷயங்களும் இதில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது முக்கியமாக தேர்வுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். அதனால் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வகுப்பு இதில் ஆன்லைன் வழியாக பார்க்கலாம். சரிங்களா? அனைவரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சியுடன் வெற்றி கிடைப்பதற்கு நல்லா தொடர்ந்து விடாமுயற்சியை கடைபிடிங்க. தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி எப்போதும் வெற்றியை தேடி தரும். வெறுங்கை என்பது மூடத்தனம். சரிங்களா? விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு கவிஞர் தாராபரிதி சொல்லுவாங்க. அவங்களுடைய கூற்றுக்கு இணங்க எந்த ஒரு செயல்பாடும் வெற்றியை அடையணும் அப்படின்னா நம்ம கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு எல்லாத்துக்கும் வெற்றியை தேடி தரணும்னு கேட்டுக்கொண்டு அடுத்த கிளாஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம்.